அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்களுடைய ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஸ்ரீராம் ஆதித்யா. இந்த ஆனி மாதத்தில் கன்னியா ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதம் பிறக்கிறதே உங்களுடைய ராசியில் தான் மதிய நேரத்தில் பிறகுது. உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் குரு பகவான் அதி அற்புதமாக வந்து உட்காந்துருக்கார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த காலம் இந்த காலம். உங்களுக்கு சொத்துக்கள் கைகூடி வரக்கூடிய காலம். ஏன்னா 5ஆம் அதிபதி உங்களுடைய ராசியை பார்த்துருக்கார். 4 கூடையவர் 11ல் இருக்கார். வீடு, வசதி வாய்ப்புகள், வாகனங்கள் அதெல்லாம் பெருகக்கூடிய மிக அதி அற்புதமான காலம். இந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். அவர் எதிர்பார்க்குற கோர்ஸ் டிகிரி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் முடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த காலம் இந்த கன்னியா ராசிக்கான நேரம் இது. தொழில் முயற்சியில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஏன்னா சனி உங்களுடைய ராசியை பார்த்துருக்கார். 7 and 11th கனெக்ஷன் இருக்குது. அப்போ கூட்டு முயற்சிகளில் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஆக கூட்டு தொழில் மிக சிறந்த யோகத்தை தரும். 4, 7 கூடையவர் 11ல் இருக்கும்போது பெருத்த யோகம். அது தனயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். வெளிநாட்டில் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிற கன்னியா ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அதுவும் 7, 11 தொடர்பு இருக்குது. வெளிநாட்டு முயற்சி, கல்வியை நான் அயல்நாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது மிக சிறந்த காலகட்டமாக இருக்கும். கன்னியா ராசி நேயர்களை பொறுத்தவரை ஒரு ஸ்டெப் நீங்கள் ஃபார்வர்ட் ஆனீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி 10 ஸ்டெப் முன்னாடி வரும். அப்படி ஒரு சிறந்த காலமாக இந்த கன்னியா ராசிக்குரிய நேரத்தை சொல்லலாம். அதே மாதிரி எதிரியும் நண்பனாவான் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 6th லார்ட் 7th போகிறார். அதனால் கடந்த காலகட்டங்களில் நம்முடைய செயல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அன்பர்கள் கூட இந்த காலகட்டத்தில் நம்மளோட நெருங்கி நட்பு பாராட்டுவாங்க, நம்ம செயலை ஆதரிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு காலம் கன்னியா ராசிக்கு. யாருக்கு ஜாக்பாட் இந்த காலகட்டத்தில்? சூரியன் 10ல் திக்பலத்தில் இருக்காருங்க. விவசாயிகளுக்கு அதி அற்புதமான காலம். உங்களுக்கு அரசாங்கத்தோட சப்போர்ட் கிடைக்கும், அரசாங்கத்தோட உதவி கிடைக்கும். அரசாங்கத்திலேருந்து எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது சக்ஸஸ் ஆகும். ஆக விவசாயிகளுக்கு, இந்த கன்னியா ராசி விவசாய அன்பர்களுக்கு நல்ல பிரமாதமான காலம் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது. என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம் கன்னியா ராசி அன்பர்கள்? சப்த கன்னிமார் வழிபாடு உங்கள் அருகாமையில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அங்கே அந்த கோவிலில் போயிட்டு ஒரு தீபம் வச்சுட்டு வாங்க. அது உங்களுடைய மன தைரியத்தை, மன பலத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். நான் நீண்ட நாளாக ஒரு செயலை யோசிச்சிருக்கேன், அது நடக்கணும் அப்படின்னா இப்போ போய் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. அந்த செயலை உடனே உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு நிறைவேற்றி தரும். அந்த மாதிரியான ஒரு காலம். நிறங்களில் கிரே நிறம் பயன்படுத்துங்க, ப்ளூ நிறம் பயன்படுத்துங்க. இந்த நிறங்களை பயன்படுத்தி இந்த மாதத்தில் வெற்றிகளை பெறுங்க. வாழ்க வளமுடன்.